சூரியன் தான் யாரு? சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம். நெருப்பு, ஒளி. அப்படின்னும்பொழுது அந்த காயத்ரி மந்திரம் வந்து படிக்க 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 வந்து அது வந்து யாரு? சூரியன் இல்லையா? நெருப்பு. இப்ப நீங்க பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? படிக்கலாம். தவறே இல்ல. எல்லார் வீட்லயும் பெண்கள் படிக்கலாம். நம்ம பீரியட்ஸ் ஆகுறோம் இல்லைங்களா? அப்ப வந்து அபான வாயுன்னு ஒண்ணு வரும். அது வரும்போது அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் என்ன சொல்ல கிருமின்னு சொன்னேன் இல்லையா? அது ஒரு விஷயம். பீரியட்ஸே எங்கேருந்து வருது? அந்த பிறப்புறுப்புலேருந்து வரும்போது ஓவர் ஹீட் ரத்தம் அப்படின்னும்போது வரும்பொழுது பாடி ஹீட்டா இருக்கும். அந்த நேரத்தில போயிட்டு நம்ம வந்து இந்த காயத்ரி மந்திரத்த படிச்சா என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹீட் ஆயிடும். ஸோ ஓகே. அதனால பீரியட்ஸ் அப்ப படிக்காதீங்கன்னு ஒரு சயின்டிஃபிக்கா தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர, நீங்க படிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நார்மலான டைம்ல காயத்ரி மந்திரம் பெண்கள் படிக்கலாம். நிச்சயமாக படிக்கலாம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. ஏன்னா, அதற்காக தான் இவ்வளோ தூரம் பேசுறது. ஏன்னா, நம்ம வந்து காயத்ரி மந்திரத்த எல்லாருமே படிக்கலாம். குழந்தைங்க முதற்கொண்டு ப க வய வயதானவர்கள் வரைக்கும் அது எல்லா நேரத்திலயும் படிக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் சொல்லலாம். இது வந்து உடல் வந்து பாடி ஹீட் ஓவரா ஆயிடுமேன்னு சொல்லிட்டு ஏன்னா, காயத்ரி மந்திரம் சூரியனுடைய மந்திரம். வந்து சூரியனாலே நெருப்பு. இது ரொம்ப உக்கிரமானது, ஒரு உஷ்ணமான ஒரு விஷயம். இந்த மந்திரமும் உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு பவர் கிடைக்குங்க. அது நல்ல விஷயம் தான். அதனால வந்து அவங்க உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா படிங்க. அதுவும் தப்பில்ல. இது மாரி இருக்கும் அப்படின்றதுக்கு தான்.